இன்னைக்கு ரிசர்ச் பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுக்க போகும் மோஸ்ட்ல இதை பார்த்தேன். சும்மா யூடியூபர் ஸ்க்ரோல் பண்ண மோஸ்ட்ல எல்லாருக்கும் இந்த கிளே ஆர்ட் வீடியோஸ்லாம் வரல. அதே மாதிரி எனக்கும் வந்திருக்கு. ஸோ வந்து நம்மளும் ஒரு நாள் இதை சும்மா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு அந்த பழைய கிளேயை வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன். ஆனால் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்கும் நான் வந்து கிளேயை பார்த்தோன்னே அந்த கிளேயை விட இந்த உருட்டுற மாதிரி குட்டி குட்டி கத்தி அதெல்லாம் பார்த்து தான் நான் ஆசைப்பட்டு இதை வாங்கினேன். கடையில் இதை பார்த்தோன்னே இந்த கிளே எவ்வளோண்ணா எனக்கு வேணும் அப்படின்னு உடனே அந்த கடைக்காரன்னா சொன்னாங்க, யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுக்காமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைண்ணா எனக்கு விளையாடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டு வந்தேன். சரி சும்மா உருட்டி வைக்கிறது தானே, எதையாவது உருட்டி நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இதை வாங்கிட்டு வந்தோன்னே எனக்கு என்ன பண்ணனே தெரில. ஆனால் வந்து எனக்கு ஹனிபி பிடிக்கும். எங்கள் வீட்டில் கூட நான் ஹனிபி வரைஞ்சி வச்சுருப்பேன். பார்க்காதவங்க வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க போய் பார்த்துட்டு வாங்க. நான் ஹனிபி பண்ணணும்னு நினச்சிட்டு தான் பண்ணினேன். அது ஹனிபி மாதிரி வந்துச்சா அப்படின்னா எனக்கு தெரியல. சும்மா ஆசையாக இருந்துச்சு அந்த கத்தி அப்புறம் அந்த உருட்டுறது அதெல்லாம் சும்மா ஆசைப்பட்டு உருட்டிட்டு இருந்தேன். கிளேலேயே நிறைய டைப் இருக்குது போல். நான் இப்போ கையில் வச்சு பண்ணுறேன்ல, இது வந்து தானாகவே டக்குன்னு காஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது போல். இந்த கிளேக்கு பேர்லாம் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட் இப்போ பண்ணுறது வந்து எது பண்ணாலும் டக்குன்னு பண்ணணும். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அது காஞ்சிரும். அப்புறம் நம்ம அதை அப்படி பிச்சா அது பிஞ்சு வந்துடும், ஒட்டாது. நம்ம நிறைய பொம்மை பார்த்துருப்போம். அந்த பொம்மைக்கெலாம் அழகு சேர்க்குறதே கண்ணு தான். அந்த கண் வந்து ஒரு மாதிரி முட்டைக்கண்ணு மாதிரி ஆயிடுச்சுன்னா அது ஏதோ பேய் பொம்மை மாதிரியே இருக்கும். ஸோ நான் கண்ணை அழகாக பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கண்ணு மாதிரி முட்டைக்கண்ணாக தான் வந்துச்சு. நான் ஒரு தினுசா இருந்தாலும் எங்கள் அப்பா என்ன பாசமாக பார்த்துக்கிற மாதிரி இந்த முட்டைக்கண்ணு பொம்மையும் நான் பாசமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கபோர்டில் தூக்கி பத்திரமா வச்சாச்சு. ஓகே பாய்.